Taste the Daily. நாகை மாவட்டம் வேதாரண்யம் அடுத்த கோடியக்காடு முருகன் குழகர் கோவிலில் பால்குடம் தொடர்பாக ஏற்பட்ட தகராறில் இளைஞரின் மண்டை உடைக்கப்பட்ட சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியது. வைகாசி விசாக திருவிழாவையொட்டி ஏராளமான பக்தர்கள் பால்காவடி எடுத்து வந்தனர். அப்போது பால்காவடி எடுத்து வந்த குடம் மாறியது தொடர்பாக பக்தர்களுக்கிடையே ஏற்பட்ட தகராறில் ஒருவருக்கு மண்டை உடைக்கப்பட்டு ரத்தம் வெளியேறியது. பக்தர்கள் கூட்டம் அதிகரிக்கும் என தெரிந்தும் விடிய அரசின் அறநிலையத்துறை முறையாக முன்னேற்பாடுகளை செய்யவில்லை என்றும் காவல்துறையினர் முறையான பாதுகாப்பு அளிக்கவில்லை என்றும் பக்தர்கள் குற்றம் சாட்டினர். சிவகங்கை மாவட்டம் காரைக்குடியில் பாதாள சாக்கடை நீர் ஆழ்துளை கிணற்றில் கலப்பதால் வீட்டிற்கு தேவையான தண்ணீரில் துர்நாற்றம் வீசும் நிலை உள்ளது. லலிதா ராணி என்பவர் தனது வீட்டிற்கு தேவையான தண்ணீரை ஆழ்துளை கிணறு மூலம் பயன்படுத்தி வரும் நிலையில் கழிவுநீர் குழாயில் உடைப்பு ஏற்பட்டு அருகில் உள்ள ஆழ்துளை கிணற்றில் கலப்பதாக குற்றம் சாட்டினார். இதனால் தனக்கு பல்வேறு நோய் உபாதைகள் ஏற்படுவதாக குற்றம் சாட்டிய லலிதா ராணி இது தொடர்பாக கழிவுநீர் கலந்த நீருடன் ஆட்சியர் அலுவலகத்தில் புகார் அளித்தது பரபரப்பை ஏற்படுத்தியது. எங்க வீட்டுல 6 மாசமா பாதாள சாக்கடை ஜங்ஷன் பக்கத்துல இருக்கிறதுனால அதுல லீக்கேஜ் ஆகி கழிவுநீர் ஃபுல்லா எங்க போர் தண்ணியில இறங்கிட்டு இருக்குது. அதுக்கு நானும் முனிசிபல் நகராட்சியில போய் நிறைய கம்ப்ளைண்ட் கொடுத்தேன். யாரும் பார்க்கல. கலெக்டர் ஆஃபீஸ்ல 3வது மணி வரைக்கும் கொடுத்து பார்த்துட்டு இன்னும் எதுவும் நடவடிக்கை எடுக்கல. இந்த தண்ணி என்னால யூஸ் பண்ணவும் முடியல, ஒன்றும் பண்ண முடியல. ஆனா இப்ப காசு கொடுத்து வெளியில தண்ணி வாங்கிட்டு இருக்கோம். இதனால எனக்கு ஹெல்த் இஷ்யூலாம் வந்துட்டு இருக்குது. ரொம்ப முடியல. அதனால எனக்கு இதை கொஞ்சம் சீக்கிரம் சரி பண்ணி கொடுக்கணும். மயிலாடுதுறையில் 14 அம்ச கோரிக்கைகள் அடங்கிய மனுவை கண்களில் துணி கட்டிக்கொண்டு இடைநிலை ஆசிரியர்கள் ஆட்சியரிடம் வழங்கினர். ஆட்சியர் அலுவலகத்தில் நடைபெற்ற பொதுமக்கள் குறை தீர்க்கும் கூட்டத்தில் கலந்து கொண்ட நியமன தேர்வில் தேர்ச்சி பெற்ற ஆசிரியர்கள் தங்களை கொண்டு முழு காலி பணியிடங்களையும் நிரப்ப வேண்டும். கடந்த ஆண்டு சட்டப்பேரவையில் 110 விதியின் கீழ் அறிவித்த 19,260 காலி பணியிடங்களை நிரப்ப வேண்டும் உட்பட 14 அம்ச கோரிக்கைகள் அடங்கிய மனுவை ஆட்சியரிடம் வழங்கினர். தேர்தல் வெற்றிக்காக பொய் வாக்குறுதிகளை அளித்து ஸ்டாலின் ஏமாற்றிவிட்டதாக ஆசிரியர்கள் வேதனை தெரிவித்தனர். திருவாரூர் மாவட்டம் முத்துப்பேட்டை அருகே குடிநீர் கேட்டு கிராம மக்கள் காலி குடங்களுடன் சாலை மறியலில் ஈடுபட்டனர். எடையூர் சங்கேந்தி கிராமத்திற்கு கொள்ளிடம் கூட்டு குடிநீர் திட்டத்தின் கீழ் குடிநீர் விநியோகம் செய்யப்படுகிறது. இந்நிலையில் கடந்த 1 மாதத்திற்கு மேலாக குடிநீர் விநியோகம் செய்யப்படவில்லை என கூறப்படுகிறது. மேலும் அங்குள்ள குளங்களும் வறண்டு கிடப்பதால் குடிநீருக்காக அப்பகுதி மக்கள் கடும் சிரமங்களை சந்தித்து வருகின்றனர். இதுகுறித்து அதிகாரிகளிடம் முறையிட்டும் நடவடிக்கை எடுக்காததால் அப்பகுதி மக்கள் திருத்துறைப்பூண்டி முத்துப்பேட்டை சாலையில் மறியலில் ஈடுபட்டனர். திறனற்ற ஸ்டாலின் ஆட்சியில் குடிநீருக்கே மக்கள் திண்டாடும் நிலை உள்ளதாக குற்றம் சாட்டப்படுகிறது. கடலூர் மாவட்டம் ஸ்ரீமுஷ்ணத்தில் புதுப்பிக்கப்பட்ட பேருந்து நிறுத்தத்தில் மின்விசிறிகள் இயங்காததால் பயணிகள் அவதிக்குள்ளாகினர். இது தொடர்பாக பேருந்து நிறுத்தத்தை பராமரிப்பவர்களிடம் கேட்டால் மின்சார கட்டணத்தை யார் கட்டுவது என அலட்சியமாக பதிலளிப்பதாகவும் பயணிகள் குற்றம் சாட்டியுள்ளனர். மேலும் பேருந்து நிறுத்தத்தில் மின்விசிறிகள் காட்சி பொருளாகவே இருப்பதாகவும் வெயிலின் தாக்கம் அதிகமாக இருப்பதால் மின்விசிறிகள் இயக்க மாவட்ட நிர்வாகம் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என பயணிகள் வலியுறுத்தியுள்ளனர். கடலூர் மாவட்டம் புவனகிரி அருகே மழையை காரணம் காட்டி 1 மணி நேரத்திற்கும் மேலான அறிவிக்கப்படாத மின்வெட்டால் பொதுமக்கள் வணிகர்கள் பெரிதும் அவதிக்குள்ளாகினர். சேத்தியாத்தோப்பு, புவனகிரி மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளில் திடீரென பெய்த மழையை காரணம் காட்டி மின்வெட்டு ஏற்பட்டதாக கூறப்படுகிறது. 1 மணி நேரத்திற்கும் மேலான அறிவிக்கப்படாத மின்வெட்டால் பொதுமக்கள் பெரிதும் பாதிக்கப்பட்டனர். கோடைக்காலம் மற்றும் அனைத்து நேரங்களிலும் தடையற்ற மின்சாரம் வழங்கப்படுவதாக நிர்வாக திறனற்ற ஸ்டாலின் அரசு வெற்று அறிவிப்புகளை வெளியிட்டு வருவதாகவும் தடையற்ற மின்சாரம் வழங்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என நிர்வாக திறனற்ற ஸ்டாலின் அரசுக்கு பொதுமக்கள் வலியுறுத்தியுள்ளனர்.